சிவகங்கையில் பட்டப்பகலில் லாரியாக மணல் கடத்தப்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது. மயானத்தை கூட விட்டு வைக்கவில்லையா மணல் மாஃபியாக்கள்? பார்க்கலாம். சிவகங்கை நகராட்சியின் கீழ் உள்ள 27 வார்டுகளில் மொத்தம் 40,000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் இறந்தவர்களின் உடல்கள் அடக்கம் செய்வதற்கு திருப்பத்தூர் சாலையில் வடக்கு மயானமும் மானாமதுரை சாலையில் தெற்கு மயானமும் செயல்பட்டு வருகிறது. இதில் தெற்கு மயானத்தில் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பில் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டு சமீப காலமாக செயல்பட்டு வருகிறது. நவீன முறையில் உடல்கள் எரியூட்டப்படுவதால் தெற்கு மயானத்தில் பெரும்பாலும் உடல்கள் புதைக்கப்படுவதில்லை. இதன் காரணமாக இங்கு காலியிடம் அதிகம் உள்ள காரணத்தால் ஒரு பகுதியை குப்பைகள் கொட்டி தரம் பிரிக்கும் பணியை மேற்கொள்வதற்கு நகராட்சி நிர்வாகம் முடிவெடுத்தது. இதற்காக மயானத்தில் குப்பைகளை கொட்டுவதற்காக குழி தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மயானத்தில் இருந்து அள்ளப்படும் கிராவல் மண் லாரியில் ஏற்றப்பட்டு தனியாருக்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. குப்பைகள் தரம் பிரிப்பதற்கு மணல் அள்ளும் பணி அவசியம்தான் என்றாலும் லாரியில் ஏற்றப்படும் மணல் எங்கு கொண்டு செல்லப்படுகிறது, யாருக்கு அனுப்பப்படுகிறது என கேள்வி எழுப்பும் அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.